வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி எனக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம கட்லெட் வந்து நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க. ஒன்று பேக்கரி சாப்பிடும்போது அந்த கட்லெட் ஒரு பக்கம் வேறு, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போகும்போது அந்த கட்லெட் பண்ணுற பக்கம் வேறு. அப்புறம் வந்து அந்த கட்லெட்லேயே க்ரம் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் பண்ணுவாங்க, கார்ன்ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கட்லெட் பார்க்கும்போது இந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணுற இந்த கட்லெட் தான். இந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணுற கட்லெட்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, மற்றவங்க பண்ணுறதுக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட்டு, அந்த கரம் மசாலா, அந்த பச்சை பட்டாணி, கேரட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு நல்லா மசிஞ்சு அதுக்கப்புறம் பேட்டி மாதிரி பிடிச்சி பண்ணுவாங்க. இதில் அந்த பீட்ரூட் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா லாஸ்ட்டாக போடும்போது அந்த கரம் மசாலா வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். சில பேர் பீன்ஸ் போடுவாங்க, சில பேர் பீன்ஸ் போட மாட்டாங்க. அது எதுக்காக கேட்டிங்கன்னா, பீன்ஸ் வந்து அது மசிஞ்சு வராது, நறுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் பீன்ஸ் போட மாட்டாங்க. இது ஆப்ஷன், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். இந்த கட்லெட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலராக சாப்பிட்ற கட்லெட் இருக்கும், இந்த கட்லெட் நிறைய வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. அதாவது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடான கொஞ்சம் சோம்பு போடணும். அதோட 3 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கோம். இதோட இஞ்சி வந்து 1 டீஸ்பூன் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு எண்ணெய் நீங்கள் ஊற்றும் போது பார்த்து ஊற்றணும். அதிகமான எண்ணெய் ஊற்றினா என்ன ஒன்றா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த கட்லெட் வந்து கையில் பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் போடுறோம். இந்த கேரட்டும் வந்து இந்த வெங்காயம் வதங்கும் போது போட்டணும். இந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் போட்டுனா திருப்பி லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டெக்னிக்கலாக விஷயம் இருக்குது, அதனால உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த கேரட் 2 கேரட் வந்து பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த கேரட் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாக உப்பு போடுறோம், அதாவது தேவையான அளவுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சிறிதளவு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இந்த அளவுக்கு போட்டால் மட்டும் போதுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டால் மசாலா அதிகமாக காரமானால் நல்லா இருக்காது. காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சோண்டு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 10 ரூபா பாக்கெட் 2 பச்சை பட்டாணி பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு 50 கிராம் இருக்கும். அந்த வேக வச்ச பச்சை பட்டாணியை நம்ம என்ன பண்ணுறோம், கையிலேயே நல்லா மசிஞ்சு போடுங்க. இந்த மாதிரி மசிஞ்சு போட்டால் தான் ஒன்றும் பாதியாக முழுசாக தெரியும். அதனால் வேக வச்சு போடுறோம். நீங்கள் டேரெக்டாக போட்டு குக் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ வேகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வேக வச்சு போடணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேகட்டு சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கேரட்டு, வெங்காயம், இந்த பட்டாணி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேரட் நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதான் விஷயம். குக் பண்ணும்போது தண்ணி ஊற்றக்கூடாது, அதிகமான எண்ணெய் ஏறக்கூடாது, அதே டைமில் ரொம்ப நேரம் தனித்தனியாக வதக்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுங்க. இதுக்கப்புறம் தனியாக வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதாவது 4 உருளைக்கிழங்கு இதில் போடுறோம். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுமாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போடுறோம். அப்படி போடும்போது ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதே டைமில் இந்த பீட்ரூட் முக்கியம். கல்யாண வீட்டு கட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டை வேக வச்சு போட்டால் தான் அந்த இனிப்புத்தன்மை தெரியும். அதனால தான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த பீட்ரூட் வந்து இனிப்புத்தன்மைக்காக யூஸ் பண்ணுறோம் சொன்ன பார்த்தீங்களா, அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த பீட்ரூட்டை வேக வச்சதை கையில் மேஷ் பண்ணி போடும்போது என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கையில் க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தாராளமாக போடுங்க, ஒன்றும் தப்புலாம் இல்லை. நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டிருக்கேன். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். இந்த கரம் மசாலா அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட்டாக தான் போடணும், அப்போ தான் வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும், சரிங்களா? கொஞ்சம் வாசம் நல்லா அதிகமாக வரட்டும்னு சொல்லிட்டு 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஒரு 1/2 டீஸ்பூன் போதும் இந்த குவான்டிட்டிக்கு. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் அடுப்போட ஃப்ளேமும் லோ ஃப்ளேம் வச்சுருக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது 1-2 முழுசாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொத்துப்பட்டை போடுவாங்களா கடையில், அந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு டங் 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 நல்லா குத்த ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பட்டாணி, வெங்காயம், கேரட் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா கெட்டி தன்மையாக இருக்கும். டங் டங் நல்லா குத்தி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கலர் மாறிச்சு. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. இதாங்க கல்யாண விட்டு கட்லெட்டு, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த கலரும் அப்படி தான் இருக்கும், அந்த மசாலாவும் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் காரம், இந்த இனிப்பு, அப்புறம் அந்த கரம் மசாலா வாசம், இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது தான் கட்லெட்டு. இந்த மாதிரி கையில் எடுத்த பிறகு உருண்டையாக உருட்டுங்க. உருட்டின பிறகு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஃபஸ்ட்டு அழுத்தி பாருங்கள். டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா செக் பண்ணணும். கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா
திருப்பி அந்த மிக்சரை உள்ளே போட்டுருங்க. போட்ட பிறகு இந்த பிரெட் தூள் இருக்குல்ல, அதாவது பிரெட் டம்ஸ் இருக்குல்ல, அந்த தூளை கொஞ்சம் போட்டிங்கன்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும். இது சின்ன சின்ன டிப்ஸு. இது தேவைப்பட்டால் இந்த இடத்துல போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு டைட்டாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் விஷுவலாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இப்போ இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் திருப்பி கையில் உருண்டையாக உருட்டுறோம். இப்போ எடுத்திங்கன்னா நல்லா தடமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்? நார்மலாக மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் ஒன்று ஆர்டிக் ஷேப்பில் வச்சுருப்பாங்க, இல்லை ரவுண்டாக வச்சுருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். ரவுண்டாக பிடிச்ச பிறகு கையில் தட்டுறீங்க. அதாவது சின்ன வயசில் இந்த சைக்கிள் டயர் ஓட்டுவீங்களே, அந்த மாதிரி இருக்கணும். உடனே ஃப்ளாஷ்பேக் போயிடாதீங்க. வாங்க ரெசிபி உள்ள போகலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரவுண்டாக ஒட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு விரலுக்கு நடுவில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் இதுவே ஆர்டிக் ஷேப்பில் வேணும்னு வச்சிங்கன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி ப்ரெஸ் பண்ணுறோம். வி ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேல் பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா இந்த ஷேப் வந்துடும். உங்களுக்கு இந்த ஷேப்லேயும் பண்ணலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்லேயும் வேணும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்படியே ரவுண்டாக தட்டில் அடுக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மைதா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதா எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா பைண்டிங் ஏஜென்ட். அதாவது க்ரம்ஸும் இந்த டிக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கல, அதாவது அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கல, அது ஒட்டுறதுக்காக நம்ம இந்த மைதா பேட் ரெடி பண்ணுறோம். இந்த மைதாவை 4 டேபிள் ஸ்பூன் போட்ட பிறகு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி கரைக்கும் போது கொஞ்சம் தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் பிரெட் க்ரம்ஸ் வந்து அதிகமாக பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தின்னாக கரைச்சி எடுத்துங்க. பார்த்தீங்களா, இப்படி ஸ்பூன் எடுத்து அப்படியே மெதுவாக அப்படி இறங்குதில்ல, அந்த பக்குவத்தில் இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வராரு. அதாவது படத்துலாம் ஹீரோ இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதில்ல, அந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த பிரெட் க்ரம்ஸில் லாஸ்ட்டாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். கோட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறீங்கன்னா, ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க. மேலோட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக க்ரம்ஸ் வந்து பூ மாதிரி மேலே ஒட்ட ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த மல்லிப்பூ கையில் எடுத்து அப்படி சாஃப்டாக இருக்கும், அந்த பக்குவத்தில் இந்த க்ரம்ஸ் வந்து ஒட்டின பிறகு எப்படி இருக்கும். ரொம்ப அதிகமாக ஓட்டினாலும் என்ன வேணால் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக திட்டாக தெரியும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கரெக்டான சூடில் வச்சு 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதிகமான சூடு வச்சும் ஃப்ரை பண்ணக்கூடாது, கம்மியான சூடு வச்சும் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன ஷேப் டெய்லியும் அடிக்கடி சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். பட் இருந்தாலும் ஏன் கடமை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது. அதனால் வந்து என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் வச்சு 1 by 1 போட்டு அழகாக 1 by 1 திருப்ப ஆரம்பிங்க. அப்படியே ஒன்று திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தினா நம்ம கல்யாண வீட்டில் பண்ணுற கட்லெட் ரெடி. இந்த கட்லெட் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கல்யாண மண்டபத்தில் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை. இந்த கட்லெட்டை நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம சேனல் மூலம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே இந்த ஹீரோ அப்படியே உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம கல்யாண வீட்டில் பண்ணுற கட்லெட்டு ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். 1 2 சாப்பிட மாட்டீங்க, எல்லோரும் 4 சாப்பிடுவீங்க. எனக்கு இந்த கட்லெட் எப்படி பண்ணுறது பார்த்தீங்களா? கல்யாண மண்டபத்தில் பண்ணுற அந்த கட்லெட் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் வந்து ரேஸ் கிளப்லேயும் மேரேஜ் ஃபங்க்ஷன் நிறைய வேலை செஞ்சதுனால இந்த ரெசிபி எனக்கு வந்து ரொம்ப சிக்னேச்சர் ஒரு ரெசிபி. ஸோ அதனால இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.